அன்பு தமிழ் மக்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நொடிக்கு நொடி மாறிட்டு இருந்த இன்னைக்கு ரொம்ப பெரிய இஷ்யூ, ரொம்ப நொடிக்கு நொடிக்கு மாறிய தருணங்கள் அப்படின்னு சொல்லலாம், எப்படி வேணும் சொல்லலாம். தளபதி ஃபேன்ஸுக்கு தான் இது எல்லாமே இன்னைக்கு நடந்தது. ஒரு நிமிஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அடுத்த நிமிஷமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி. என்ன நடந்தது? ஜனநாயக விஷயம் தான், வேற என்ன. 2026லயே இல்லை, விஜய் ரசிகர்களுக்கே ஒரே ஒரு எமோஷனான படம். அதாவது 2026ல் விஜய் ரசிகர்களுக்கு ஒரே ஒரு படம், இதுதான் கடைசி படம் வேற தளபதி விஜய் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக இன்னைக்கு தேட்டருக்கு வர வேண்டிய படம், ஆனால் என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு கோர்ட்டில் மாட்டிட்டு நிற்கிது. இன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு ஒரு கூஸ் பம்ப்ஸ் நிலைமைக்கு போக வேண்டிய ரசிகர்கள்லாம் இன்னைக்கு நியூஸ் சேனல் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தாங்க. என்ன நடக்குது, ஏது நடக்குது, சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே கோர்ட்டில் என்ன நடக்குது. ஸோ அப்படி என்னதான் நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக இது உண்மையிலே ஒரு சட்ட பிரச்சனை தானா, இல்லை அரசியல் அழுத்தமா, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் யாருமே பார்த்ததில்லை. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி சினிமாவில் வந்து விஸ்வரூபம் இஷ்யூவாக இருக்கட்டும், தலைவா இஷ்யூவாக இருக்கட்டும், அதில் வேற ஒரு ஜானரில் இருந்தது. ஆனால் சென்சார் இஷ்யூ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்குறது. இதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா இல்லை என்ன இது சரியா தெரியல. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சென்சார் இஷ்யூ மூலயமா ஒரு படத்தை ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இன்னைக்கு January 9 மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்தது. ஆக்சுவலாக இந்த பொங்கல் ரிலீஸே ஒரு கேள்விக்குறியாக்கி வச்சிருச்சு. இதனால நஷ்டப்படுறது யாருன்னா வெறும் சினிமா ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, தியேட்டர் அதிபர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நிறைய பேர் இதனால பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வருஷத்துலேயே 2-3 ஃபெஸ்டிவல்ஸ் தான் அவங்களுக்கு எப்படி சொல்றது ஒரு அதிகப்படியான லாபம் கொடுக்குற ஒரு இடம். ஒன்று பொங்கல் ஹாலிடேஸு, இன்னொன்று தீபாவளி. அதாவது வருஷத்தோட முதல் 6 மாதம், அதாவது முதல் மாதமும் வருஷத்தோட இறுதி, அதாவது இறுதின்னு சொல்ல முடியாது, ஒரு நவம்பர் டிசம்பர், இந்த 2 இடத்துல தான் அவங்களுக்கு பெரும்பாலான லாபம் கிடைக்கும். ஏன்னா அப்போதான் பெரிய பெரிய படமும் வரும், ஹாலிடேஸ் கண்டினியூஸாகவும் இருக்கும், இப்படி தான். ஸோ இந்த மாதிரி இடத்துல இந்த படம் ஸ்டாப் ஆகி நிற்கிறதுன்றது ப்ரொடியூசருக்கு மட்டும் இல்லை, தியேட்டர் அதிபர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்கள், இதை சார்ந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கும் அனைத்து மக்களுக்கும் இதில் ஒரு பெரிய பிரச்சனை தான். ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சு, சரி வாங்க போய் பார்க்கலாம். இன்னைக்கு நடந்த பிரச்சனை புரியணும்னா கொஞ்சம் பின்னாடி போகணும். எப்போன்னா 18ஆம் தேதி, டிசம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் போகணும். கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் ஜனநாயகன் படத்துக்கு வந்து சென்சார் அப்ளிகேஷன் போட்டாங்க. எப்போன்னா டிசம்பர் 18ஆம் தேதி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா டிசம்பர் 22ஆம் தேதி எக்ஸாமினிங் கம்யூனிட்டி படத்தை பார்த்துட்டு ஒரு சின்ன கட்ஸ் போதும், யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துடலான்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. ஆனா இங்கதான் ட்விஸ்ட். சென்ட்ரல் போர்ட்லேருந்து ஒரு இமெயில் வந்திருக்கு, ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் அப்புறம் ஆர்மியை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ரிலீசிங் கமிட்டிக்கு நாங்கள் இதை அனுப்புகிறோம் அப்படின்னு ஒரு இமெயில். ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் போட்டது யார் தெரியுமா? சென்சார் போர்டில் இருக்கிற ஒரு கமிட்டி மெம்பர் தான். ஏன் அப்ஜெக்ஷன் யாரும் கேட்கல? அதுதான் ரொம்ப ஒரு $1 மில்லியன் சஸ்பென்ஸாக இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சென்சார் போர்டில் இருக்க ஒரு மெம்பரே இந்த மாதிரி ஸ்டே ஆர்டர் வாங்குறது. வழக்கமாக யார் யார் வாங்குவாங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்படின்னா ஒரு சமூகம் இருந்தால் அந்த சமூகத்துக்கு பின்னாடி, அதாவது அந்த சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களாக இருக்கக்கூடியவங்க, ஒரு ஊரை பொறுத்துனா அந்த ஊரில் இருக்கவங்க, ஸோ ஒரு இயக்கம் அந்த மாதிரி இருக்கவங்க தான் இந்த மாதிரி அப்பீல் பண்ணி ஸ்டே ஆர்டர் வாங்குறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சென்சார் போர்டில் இருக்க ஒரு நபரே வாங்குறது. வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் ஜஸ்டிஸ் PT ஆஷா அவர்கள் சொன்ன வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. இது ஒரு இன்டர்னல் கம்ப்ளைண்ட் ஆச்சு, இது எப்படி ஆஃப்டர் தாட் மாதிரி இருக்கு, ஸோ இதை அக்செப்ட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு தன்னுடைய கருத்தை சொல்லிட்டு அப்புறம் என்ன உடனே யூஏ சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகலான்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்துட்றாங்க. உடனே நம்ம ரசிகர்கள், நம்ம தளபதி நண்பர்கள், ரசிக பெருமக்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். சோஷியல் மீடியாவில் ஒரே ஒரு இதுதான், படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு. ஆனால் இந்த இடத்துல தான் இன்னொரு பெரும் சோகம் நடந்தது. ஒரு நல்லது நடந்த இடத்துல ஒரு பெரும் துயரம் நடந்திருக்காது. என்னன்னா
சென்சார் போர்டு அப்பீல் பண்ணியிருக்காங்க. இந்த படம் கொடுக்க முடியாது, ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துக்காக உடனே அப்பீல் பண்ணிட்டாங்க. எங்கன்னா டிவிஷன் பெஞ்சுக்கு. ஸோ கேஸ் வந்து மூவ் ஆகுது. சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு மகேந்திர மோகன் ஸ்ரீவத்சவா கேள்வி கேட்குறாரு. என்னன்னா, சர்டிஃபிகேஷன் இல்லாமல் ஒரு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்க்கு ஒரு ப்ரெஷர் இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுப்புறாரு. கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு அது அகெயின்ஸ்டா ஒரு கொஸ்டின்ஸ் எழுப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆர்டருக்கு ஸ்டே ஆர்டர் உங்களுக்கு ரிலீஸ் ஆல்மோஸ்ட் ரொம்ப பாசிபிள் ஆச்சு. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி இந்த ஒரு இதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. அதாவது எதுக்குன்னா, மார்னிங் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஈவினிங் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. யாருன்னா சென்சார் போர்டு. ஸோ இதை சொல்றதுக்கு எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. நானும் லைவாக பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ எனக்கும் ரொம்ப கஷ்டம். நானும் ஆக்சுவலாக இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன்ஸ், ஐ மீன் தளபதி பொங்கல் செலிப்ரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த கோடிக்கணக்கான மக்கள்ல நானும் ஒருத்தன் தான். ஆனால் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இது வெறும் இப்போ சினிமா பிரச்சனை இல்லை. 500 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட் சொல்லுங்கன்னா இது ரொம்ப கஷ்டம். ஸோ 2 லட்சம் டிக்கெட்ஸ்க்கு மேலே சோல்ட் அவுட் ஆயிருக்கு. லாஸ்ட் மினிட் போஸ்ட் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி வரை லாஸ் ஆயிருக்கலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ இதுக்கு வந்து நேற்று நைட்டு நான் சொல்லியிருந்தேன் யாரும் சப்போர்ட் பண்ணலன்ட்டு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. திரு சிலம்பரசனாக இருக்கட்டும், திரு சிபி சத்யராஜா இருக்கட்டும், கார்த்திக் சுப்புராஜா இருக்கட்டும், திரு வெங்கட் பிரபுவா இருக்கட்டும், எல்லாருமே தங்களுடைய ஒரு ஆதரவை தளபதி விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசியாக நம்மளோட கேள்வி என்னன்னா, அரசியல் ரியாக்ஷன்ஸ் எப்படி சொல்றது, காங்கிரஸ் அவங்களும் ஓரளவுக்கு நமக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளித்திருக்காங்க. ஸோ ஃபேன்ஸோட நிலைமை நம்ம சொல்லி தான் புரியணும்னு இல்லை. அவங்கெல்லாம் ஒரு ரிவெஞ்ச் மாதிரி எடுத்திருக்காங்க. என்னன்னா, எப்போ படம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கல், அதுவரை எங்களுக்கு பொங்கல் இல்லைன்ற மாதிரி ஒரு ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதாங்க நடந்திருக்கு. ஆக்சுவலா இப்போ எப்படி சொல்றது, ஜனவரி 21 வரையும் வெயிட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா பொங்கல் ரிலீஸ் கனவு கொஞ்சம் கொஞ்சமா மங்கி போயிடுச்சு. ஆனா ஒரே ஒரு விஷயம் நிச்சயம். ஸோ என்னன்னா, டிலேட், ஓகே அக்ரி, டிலேட் பட் நாட் டிஃபீட்டட். ஓகே, இதுதான் நடக்கும். டிலேட் தான், பட் டிஃபீட்டட் கிடையாது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சென்சார் போர்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஜனநாயகனுக்கு அன்னெசரி தடை இது தேவைதானா? இல்லை இதெல்லாம் எப்படி சொல்றது, இது வந்து ஒரு தற்செயலா அல்லது திட்டமிட்டப்பட்ட சதியா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.